இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை தீநகர் முப்பாத்தம்மன் கோவில் திரு வண்டிக்காரன் சாலையில் தூய்மை பணியாளர் பத்மா என்பவர் வழக்கம் போல தனது வேலையை பார்த்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக பிளாஸ்டிக் கவர் ஒன்று சுற்றி வைக்கப்பட்ட நிலையில் கிடந்தது. அதனை பத்மா பிரித்து பார்த்தபோது அதில் பல சவரன் தங்க நகைகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக அவர் பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பாண்டி பஜார் போலீசார் பிளாஸ்டிக் கவரை பிரித்து நகைகளை சோதனை செய்த போது அவை 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 45 சவரன் தங்க நகைகள் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் நங்கநல்லூர் பிவி நகர் பகுதியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் ஏற்கனவே சுமார் 45 சவரன் நகையை தொலைத்து விட்டதாக பாண்டி பஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்து சென்றது தெரிய வந்தது. புகார்தாரரான ரமேஷ் என்பவரை காவல் நிலையம் வரவழைத்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் பழைய நகைகளை வாங்கி விற்பனை செய்யும் வியாபாரம் செய்து வந்தது தெரிய வந்தது. அவர் தனது நண்பர் ஒருவரை பார்ப்பதற்காக மாலை தீநகர் வந்தபோது தான் கையில் வைத்திருந்த நகைப்பையை அருகில் இருந்த தள்ளுவண்டி கடையின் மீது வைத்துவிட்டு அங்கிருந்து மறந்துவிட்டு சென்றதும் தெரிய வந்தது. சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 45 சவரன் தங்க நகையை கண்டெடுத்து அதனை நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மா என்ற பெண்ணை காவல்துறை உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். காலையில் 5:30 மணிக்கு வேலைக்கு போவேன். வேலை முடித்தேன். ஒரு 1:50க்கு நாங்கள் டூல்ஸ் எல்லாம் வைக்கிற இடத்துக்கு வந்தேன். அங்கே ஒரு கவர் இருந்தது. குப்பை கவர் அங்காட்டி நெச்சு எடுத்துகிட்டு வந்து நான் பின்னில் போடலான்னு வந்தேன். வரும்போது பிரித்து பார்த்தா அது நகையாக இருந்தது. சரி, எங்கள் ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு 2 மணி ஆகும். நான் 2:10க்கு போனேன் ஆஃபீஸ்க்கு. அது வரைக்கும் நகையை நான் கையில் தான் வச்சுட்டு இருந்தேன். ஆஃபீஸுக்கு போய் கொடுத்துட்டு எங்கள் அதிகாரிங்களெல்லாம் வர சொல்லி நேராக ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்துட்டோம் சார். இவ்வளோதான் சார் நடந்தது. நான் வேலை செய்கிற இடத்துல சார் முப்பத்தம்மா கோயில் இருக்குங்க. அங்கே வந்து மகாராஜபுரம் சந்தான சாலை தெரு பேர் டி நகர். அது தெரியல சார். கவரோட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் நான். அது எவ்வளோ என்னான்னு தெரியாது. என்கிட்ட ஃபோனும் கிடையாது. டைம் பார்க்கவும் எனக்கு டைம் இல்லை. கீழே கிடந்த நகையை உரிமையாளரிடம் ஒப்படைத்ததற்கு தன் கணவனை போன்று யாருடைய நகை பணத்திற்கும் ஆசைப்படாமல் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது என பத்மா தெரிவித்துள்ளார். நானு சாப்பாட்டு பையெல்லாம் வச்சிருந்தேனா, அது சாப்பாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் வச்சுட்டு இருந்தனால இது மேல எனக்கு கவனம் வரல. முதல்ல அது எப்ப கொடுத்துன்னு சொல்லிட்டு தான் நான் ஆபீஸ்க்கு வந்தேன் சீக்கிரமா. எனக்கு ஒன்றும் தோணல சார். அவங்ககிட்ட கொடுத்துனான் தான் சார் தோணுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி அவருக்கு கிடைக்கும் போது எப்படி பண்ணாரோ அதே மனசு தான் எனக்கும். அதான் நகை எடுத்துமே பணத்தை எடுத்துமே கொடுத்தாருல்ல, அவருக்கு பணம் கிடச்சிது, அவரும் எடுத்துமே கொடுத்தாரு. அதனால நம்மளுக்கும் அந்த எண்ணம் வந்தது சார். எனக்கும் நம்ம கொடுத்துடலாம். அவரும் சொல்லிக்கிறாரு, இது மாதிரி கிடச்சா கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாரு. ஆமாம் சார், எங்கள் ஆஃபீஸர் எல்லாம் வந்தாங்க. ஒரு 5 பேர் இருக்கும். மேனேஜரு ஆஃபீஸர் எல்லாம் வந்தாங்க. எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் சார். கடந்த 2022ஆம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் மெரினா கடற்கரையில் ஆட்டோ சவாரி செல்லும் போது கீழே கிடந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டோ டிரைவரான சுப்பிரமணி மெரினா காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். ஆட்டோ டிரைவர் சுப்பிரமணியின் நேர்மைக்கு சென்னை காவல்துறை ஆணையர் அருண் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளார். நான் இதுக்கு முன்னாடி 2022 வந்து பீச் ரோட்டில் சவாரி ஓட்டிகிட்டு வந்தேன். சவாரியில் எம்டியாக தான் வந்துட்டு இருக்கேன். எம்டியாக வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒரு கருப்பு கலர் கவர் ஒன்று கிடச்சிது. என்னடா கவராக இருக்கேன், மேலே பார்க்கோன்னே எது வீழ்ந்த உடனே அதில் ரூபா நோட்டு வெளியே தெரியுது. சரி, அனாதையாக கிடைக்குது சொல்லி ரோட்டில் சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு லைட் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அதிகாரி வந்து கமிஷனர்கிட்ட சரண்டர் பண்ணாங்க. அப்புறம் அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி மீடியா பத்திரிக்கை கமிஷனர் ஐயாவும் நல்லபடியாக நல்லா இது மாதிரி ஆட்டோ டிரைவருக்கு என்ன மாதிரியோ அது நல்லா பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு இது பண்ணாங்க. ஐயா கையில் சீல்டு ரொக்கா பணம்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு. இது குறித்து பேசிய சுப்பிரமணி, நகையை இழந்தவர்கள் நகைகள் கிடைத்த பின்புதான் அவர்களின் முகம் வெளிச்சமாக மின்னியதாகவும் பணத்தை தொலைத்தவர்கள் எங்கள் இருவரையும் பார்த்து அழுததாகவும் தெரிவித்தார்.
அந்த நகையை நாங்கள் எடுத்திருந்தால் நிம்மதியாக ஒரு வேளை கூட சாப்பிட முடியாது என்றும் நெகிழ்ச்சியோடும் தெரிவித்துள்ளார். யார் பணமோ சார், நம்ம எடுத்து நம்ம என்ன சார், அவங்க என்ன கஷ்டத்துக்கு வச்சிருக்காங்களோ பாவம். அந்த எங்களை பார்த்த உடனே இன்னைக்கு அந்த பணத்தை தொலைச்சி ஒரு முகத்தில் வந்து இந்த மாதிரி லைட்டு பிரைட்டாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் அவர் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். அந்த கையில் இருக்கிற பையை பார்த்த உடனே அவங்க மனைவி வேறு கூட இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அழுகுறாங்க. எங்களை பார்த்த உடனே அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. அதை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா. அதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இது பண்ணாக்கா நம்ம ஒரு சோறு துண்ணா கூட அது ஊற்றிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளேயே ஊற்றிட்டே இருக்கும். ஆனால் 1,75,000 சிம்பிள் காசு அதே கொடுக்கும்போது இது பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியுது. அவங்க என்ன இவ்வளோ நகர்ந்து பார்க்கறது இவ்வளோ இருந்துருக்கு கையில் எனக்கு தெரிஞ்சுது. அது என்ன அழுவை எதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் அவங்க தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து அது மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாதுன்றது எங்களுடைய அப்பத்துலேருந்தே இருக்குது. அதே மாதிரி தான் என் மனைவி இவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு அது நேர்மையாக ஒப்படைச்சிருக்காங்க. உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் ஒன்று. திருவல்லிக்கேணி VR பிள்ளை தெருவில் பத்மா தனது கணவர் ஆட்டோ டிரைவர் சுப்பிரமணியுடன் வாடகை வீட்டில் வாழ்ந்து வருகிறார். இருவரும் உழைத்து தனது மகனை IT வேலையிலும் மகளை திருமணம் செய்தும் கொடுத்துள்ளனர். வாடகை வீட்டில் இருந்தாலும் தங்கம் விற்கிற விலையிலும் அடுத்தவரின் பொருளுக்கு ஆசைப்படாமல் நேர்மையாக வாழும் கணவன் மனைவியை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.